வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்த்தோம். அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போறோம். இது கொஞ்சம் டீடைல் வீடியோவா இருக்கும், ஸோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஐ வெல்கம் யூ ஆல் டு ராகா டாக்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி பார்க்கும்போது ஒரு 4 பேசிக் நீட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது டெய்லி நீட்ஸ், வீக்லி நீட்ஸ், மந்த்லி நீட்ஸ் அண்ட் இயர்லி நீட்ஸ். ஸோ நம்ம இந்த 4 நீட்ஸ்க்காக பிளான் பண்ணுறோம். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் மோர் தென் அன் இயர்? லெட்ஸ் சே வி ஹேவ் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 20 years. எப்படி பண்ணுவோம்? ஸோ தட் இஸ் வேர் ஆக்சுவலி த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டீஸ் இஸ் வெரி மச் க்ரூஷியல். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுறதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 20 years நமக்கு வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வரப்போகுது, எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியணும். தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இல்லைங்களா? ஸோ என்ன எக்ஸ்பென்ஸ் வரப்போகுது, அது வந்து எப்போ வரப்போகுது. ஸோ இது தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் 4 years வந்துட்டு அந்த குழந்தைய ஸ்கூல் ஜாயின் பண்ணுவோம். If it's a government school, no problem. No planning is required, no money is required. But what happens if we have to plan for some private school? Depending on the school and depending on the year, இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து வேரி ஆகலாம் இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல வந்து 1 lakh ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 4 years or 3 years or 4 years பார்த்தீங்கன்னா இட் மே பி 1.5 lakhs பிகாஸ் ஆஃப் த இன்ஃபிளேஷன் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 to 4 years நமக்கு வந்து 1.5 lakhs தேவை. ஓகேங்களா? இப்போ வந்து 2021. ஸோ மேபி பை 2024, 2025 I will need some 1.5 lakhs. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து இன்னொரு ட்ரீம் இருக்கலாம், to buy some own house இல்லைங்களா? It may be in next 10 years. And depending on if it's an individual house or flat, அதோட காஸ்ட் வேரி ஆகலாம். பட் லெட்ஸ் சே ஃபார் அப்ராக்சிமேஷன் இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஹவுஸ் அந்த லொகேஷன்ல வந்து ஒரு 30-35 lakhs வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 10 years it may be costing around some 45 lakhs, let's say. ஸோ இப்போ வந்து 2021. ஸோ மேபி பை 2031 we may need some 45 lakhs. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஸோ குழந்தை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 18 years டெஃபினட்டா வந்து ஒரு காலேஜ் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லைங்களா? we don't know what the baby will be doing, but let's say நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த to pursue that particular dream இப்போ வந்து ஒரு 15 lakhs ஆகும் வச்சுக்கலாமே. ஸோ நெக்ஸ்ட் 18 years it may be around 20 lakhs. So by 2039, 2040 we may need some 20 lakhs. இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்களா? அண்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி டூல்ஸ் விச் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் திஸ் கேஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னா இந்த நீட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3 yearsல பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு 1.5 lakhs தேவைப்படுது. நெக்ஸ்ட் 10 yearsல ஒரு 45 lakhs தேவைப்படுது, 50 lakhs தேவைப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் 18-20 years நமக்கு வந்து ஒரு 20 lakhs தேவைப்படுது. So, how to manage these things? And I recommend that we manage these things through mutual funds and manage by something called goal-based investment. அதென்ன goal-based investment? So இதெல்லாம் ஒவ்வொரு கோல்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 3 yearsல வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுறது ஒரு கோல், நெக்ஸ்ட் 10 yearsல வர தேவைப்படுற ஒரு அமௌண்ட் ஒரு கோல், நெக்ஸ்ட் 18-20 yearsல தேவைப்படுற ஒரு அமௌண்ட் ஒரு கோல். ஓகேங்களா? ஸோ இந்த கோல்க்கெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அதுக்கு தான் வந்து நம்ம கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா மெயின்டைன் செப்பரேட் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? மெயின்டைன் செப்பரேட் ஃபண்ட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் கோல்ஸ் அண்ட் டோன்ட் மிக்ஸ் அப் தோஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஷார்ட் டேர்ம் இட் மே பி a different fund which may be helpful. For long term it may be some different fund which may be helpful இல்லைங்களா? ஷார்ட் டேர்ம்ல சில ஃபண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், லாங் டேர்ம்ஸ்ல சில ஃபண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டிபெண்டிங் ஆன் த டேர்ம்ஸ் அண்ட் ஆல் தட் அண்ட் அவர் கோல் we have to choose particular fund and we have to maintain separate funds for separate goals. That's the first thing to do. And இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம எதிர்பார்க்கிற தேவைகள், எதிர்பார்க்கிற செலவுகள் மீட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பட் வாட் டு டூ ஃபார் எமர்ஜென்சிஸ்? ஸோ தட் இஸ் வேர் நான் லாஸ்ட் வீடியோ பேசின அந்த சின்ன கான்செப்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது we have to maintain some fund in an easily encashable form இல்லைங்களா? ஃபார்மேட். அதாவது நம்ம வீட்டில் வந்து சில மணியை வந்து கேஷை வந்து வீட்டில் வச்சிருக்கலாம். அப்படி வந்து அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம், பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கலாம், ஆர் ஜுவல்ஸா வச்சுக்கலாம். ஜுவல் இஸ் a very very important backup form which all of us have to maintain. அதாவது நம்ம வந்து ஜுவல்ல வந்து ஈஸியா செலவு பண்ண முடியாது. அதே சமயத்துல we can convert that into money very easily. We can get jewel loan from banks இல்லைங்களா? So we have to maintain some amount of money as a jewel.
ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணிக்கலாம். அண்ட் வென் வி டாக் அபவுட் தி ஹோல் ஃபினான்ஷியல் செட்டப் ஃபார் அ ஃபேமிலி இல்லைங்களா. ஸோ வென் யூ டாக் அபவுட் சச் திங், ஐ வுட் ரெக்கமெண்ட் சச் அ ஸ்ட்ரக்சர். என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு மெயின்டைன் சம் அமௌண்ட் ஆஃப் மணி ஆஸ் கேஷ் இல்லைங்களா. வீட்டில் சம் கேஷாக வச்சிருப்போம் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஓகேங்களா. லெட்ஸே வீட்டில் வந்து சம் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் அக்கௌண்ட்ல வந்து டெஃபினட்டா ஃபியூ லேக்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபியூ லேக்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஜுவல் அட்லீஸ்ட் 2 lakhs to 3 lakhs சம்திங் லைக் தட் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி நீட்ஸ் அண்ட் தென் யூனோ சச் எக்ஸ்பென்சஸ்க்காக மெயின்டைன் பண்ற ஃபண்ட்ஸ் ஃபார் த ஃபேமிலி. இது ஒரு செட்டப், ஐ மீன் இது ஒரு கம்போனன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரி வெரி மேண்டட்டரி திங் ஃபார் ஈச் ஃபேமிலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதாவது ஃபேமிலியில் ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கவர் பண்ணணும். பிகாஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஐ won't call emergency and unexpected and we have to expect such an expense all the time. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்துருக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யார் ஏர்னிங் பர்சனாக இருக்காங்க ஓகேங்களா. ஸோ குடும்ப தலைவர் இல்லைங்களா. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஜஸ்ட் டு யூனோ ஜஸ்ட் இன் சம் ஐ மீன் என்ன சொல்றது, சம் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா the family has to be safe. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஹெட்ன்றவருக்கு வந்து கன்ஃபார்மா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். அண்ட் we will talk about this term insurance later in a separate video because it's very important to know what term insurance is and how to get all these things. Okay, ஸோ அது தனியாக இப்போ பேசுவோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்னா என்ன இருக்கணும், என்காஷபிள் ஃபார்மேட்ல சம் மணி இருக்கணும். வீட்லயா இருக்கலாம், பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஜுவல் வச்சிருக்கணும். அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கணும். அண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கணும்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த ஃபேமிலி ஹெட்டுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் அது பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்டா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா லாஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா we can go for something like real estate. நம்ம லேண்ட் வாங்கலாம், இல்ல வந்து அடிஷனல் ஹவுசஸ் வாங்கலாம், ஆர் வாட் எவர் திங்ஸ் we can நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்றது மூலியமா we can meet the expectations very easily. ஸோ நம்ம லைஃப்ல வர இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா நமக்கு இருக்காது. we can plan for these expenses very easily and then properly and we can do better in life. ஸோ அதான் இந்த வீடியோ மூலம் சொல்ல வந்த விஷயம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி கொஸ்டின்ஸ் ஆர் டவுட் சஜஷன்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. and we will definitely meet in the next video. Thank you. Bye.